வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேக்கன்சிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1933 வேக்கன்சிஸ் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். அது ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியும் பார்த்தோம்னாக்கே கிட்டத்தட்ட 1,30,400 அந்த ரேஞ்ச் வரைக்குமே இருக்குது. நல்ல சேலரி. ஸோ நோட்டிஃபிகேஷன் மற்ற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதிலே பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எப்பப்போ, அதுக்கான சிலபஸ் என்னென்ன, டிகிரி வைஸ் சிலபஸ் என்ன, டிப்ளமோ வைஸ் சிலபஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இது சொல்கிறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் 2/2/2024 அன்றைக்கி வந்துச்சு. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண கடைசி தேதி 12/3/2024 ஈவினிங் 5:45 வரை. ஸோ கடைசி தேதியை பார்க்காதீங்க, அட்வான்ஸாக அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா சர்வர் ப்ராப்ளம் வரும். கரெக்ஷன் விண்டோ டைம் பார்த்தோம்னா 13/3/2024 காலையில் 10 மணிலேருந்து 15/3/2024 ஈவினிங் 5:45 வரை நடக்கும். இதில் டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்குது. முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர், அதெல்லாம் சிலபஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். இது எக்ஸாம் 30/6/2024 காலையில் 9:30லேருந்து 12:30 வரை நடக்கும். பேப்பர் 2 பார்த்தோம்னா கட்டாயம். இதில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் வைஸ் தான். இதுவும் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவுகள், இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு தான், பேப்பர் 2க்கு தான். இது ரெண்டையும் சேர்த்து 30/6/2024 மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரை நடக்கும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் தான் வந்து பேப்பர் 2க்கும் நடக்கும். சரிங்களா? அதனால் இதில் வந்து பேப்பர் 2 வந்து கட்டாயம். அங்கே என்னென்ன சொன்னோன்னா அதே தான் இதுலேயும். இதில் நாலேஜ் இருக்கணுன்றாங்க, தமிழில் எழுத படிக்க நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறாங்க. ஃபார்மேட் இவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்க பேப்பர் 1 3 மணி நேரம் எக்ஸாம் 300 மார்க்கு நடக்கும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் இவங்களுக்கு எல்லாம் குறைந்தபட்ச மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 153, மற்றவங்களுக்கு 204. ஸோ பேப்பர் 2ல் எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸாம் பார்த்தோம்னா 3 மணி நேரம். அதிகபட்ச மார்க் பார்த்தோம்னா 150. இவங்க சொல்லியிருக்கிற மார்க்ஸ் என்ன அப்படின்னாக்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ், அதாவது குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னா 60, அதாவது 150 மார்க்கில் 40% அப்படின்றாங்க. அதாவது ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பார்ட் பி ஆஃப் பேப்பர் 2. பேப்பர் 1ம் பேப்பர் 2ல் பார்ட் பியும் மதிப்பீடு செய்ய மாட்டாங்களாம். எதனாலனா the candidate does not secure minimum qualifying marks in part A of paper 2. பேப்பர் 2 பார்ட் ஏவில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுக்கலைன்னா மற்றதை மதிப்பீடு செய்ய மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து எக்ஸாம் வச்சுட்டு இன்டர்வியூ வைப்பாங்களாம். இன்டர்வியூவில் அதிகபட்ச மார்க்கு 60ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 510 மார்க்கு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு, இந்த இப்போ இது சொன்னதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன அப்படிங்கிறது இதை பார்த்தலாம் வேறு மாதிரி இருக்குது. இதில் பேப்பர் 1க்கு பார்த்தோம்னா 3 மணி நேரம் எக்ஸாமு, அதிகபட்ச மார்க் 300. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் இவங்களுக்கு குறைந்தபட்ச மார்க் 153, மற்றவங்களுக்கு 204. எல்லா போஸ்ட்டும் பேப்பர் 2 பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். எக்ஸாம் டைம் பார்த்தோம்னா 3 மணி நேரம். அதிகபட்ச மார்க்கு 150. அதாவது மினிமம் 150 மார்க்கில் அது 60 மார்க் எடுக்கணும். அதாவது 150ல் 40% எடுக்கணுன்றாங்க. ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பார்ட் பி ஆஃப் பேப்பர் 2 இதே தான் போல். ஸோ பேப்பர் 1ம் பேப்பர் 2வில் பார்ட் பியும் மதிப்பீடு செய்ய மாட்டோம். ஏன்னா பேப்பர் 2 அதில் பார்ட் ஏங்கிறதுல குறைந்தபட்ச மதிப்பெண் பெற்றிருந்தால் தான் மற்றது மதிப்பீடு செய்வோன்றாங்க. ஸோ இன்டர்வியூவில் 60 மார்க்கு, மொத்தம் 510 மார்க் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சேம் தான் போல். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நாகர்கோயில், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரிஸ், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர் சொல்லி கொடுத்துருக்காங்க. 38 இதுவும் டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க சென்டரு. ஸோ அப்ளிகேஷன் நம்ம போடும்போது ஏதாவது ஒரு சென்டரை வந்து சூஸ் பண்ணணும். அப்புறமா வந்து சென்டரை வந்து மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான டீட்டெயிலு. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், எழுத்து தேர்வும் இன்டர்வியூவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்புறம் மற்ற டீட்டெயில் வந்து வேறு ஒன்றும் இல்லை. இம்பார்ட்டன்ட் எப்படி அப்ளை செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஷுட் அப்ளை ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் இன் த டிபார்ட்மெண்ட்ஸ் வெப்சைட். இவங்க கொடுத்துருக்க வெப்சைட் மூலயமா ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றாங்க. வெப்சைட் பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க TNMAWS.UCANApply.com. ஸோ அப்ளிகன்ஸ் ஷெல் நாட் ஷேர் த ஐடி வித் எனி அதர் பர்சன் ஏஜென்சி அப்படின்றாங்க. யார் கூடயும் வந்து ஐடியை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்றாங்க. அப்ளிகன்ஸ் ஷுட் செலக்ட் த நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபார் விச் அப்ளிகன் விஷஸ் டு அப்ளை. ஸோ எந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த போஸ்ட் நேமை செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபு மற்ற டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அன்னெக்சர் 4 படி தெளிவாக இருக்கணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க குறிப்பிட்ட மாதிரியே அப்லோட் செய்யுங்க அப்படின்றாங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காரு. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அவங்களுக்கான வெப்சைட் இப்போ நான் சொல்லிட்டேன். மறக்காமல் போய் பாருங்கள், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, வேலைவாய்ப்பு கிடைக்கட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு வேலைவாய்ப்பு பார்க்கலாம் நண்பா. நன்றி. ஆல் த பெஸ்ட்.